அண்மை செய்தி. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடி மார்ச் 19ஆம் தேதி ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2006-2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் விழுப்புரத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட செம்மண் வெட்டி எடுத்ததன் மூலமாக அரசுக்கு பல்வேறு இழப்பு ஆனது ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடி மார்ச் 19ஆம் தேதி ஆஜராக சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வர்ணியா கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மண் வெட்டி எடுத்ததன் மூலம் அரசுக்கு 28,36,40,600 ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதாக பொன்முடி, அவருடைய மகன் கௌதம சிகாமணி, அவருடைய உறவினரான ராஜமகேந்திரன் உள்ளிட்டோர் மீது கடந்த 2012ஆம் ஆண்டு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்பது விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கு அடிப்படையாக கொண்ட அமலாக்கத்துறையினுடைய அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்திய நிலையில் செம்மண் முறைகேடு தொடர்பாக கிடைத்த அந்த பெருந்தொகையை ஹவாலா பரிவர்த்தனைகள் மூலம் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளதாக கூறி முக்கிய ஆவணங்களும் 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரிட்டன் பவுண்டுகள் உட்பட 81,70,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 41,90,00,000 ரூபாய் வங்கி நிரந்தர வைப்பீடு முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் திமுகவினுடைய முன்னாள் எம்பியான கௌதம சிகாமணி, ராஜமகேந்திரன், ஜெயச்சந்திரன், சந்தானம், கோபிநாத் மற்றும் பிசினஸ் ஹவுஸ் நிறுவனம் ஆகிய 6 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் 90 பக்க குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது. இந்த வழக்கு என்பது சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்த போது அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகை மற்றும் 26 கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்தது. அதில் அமைச்சர் பொன்முடி, கன்புலியன்ஸ் நிறுவனம் மற்றும் அமன் நிர்வாக இயக்குநரான கௌதம சிகாமணி, கேஎம் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனை அதனுடைய நிர்வாக இயக்குநரான அசோக் சிகாமணி மற்றும் கேஎஸ் மினரல் நிறுவனம், மேலும் பிஆர்எம் நிறுவனம் அதனுடைய நிர்வாக இயக்குனர் KSR ராஜமாணிக்கம் ஆகியோர் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ளதாக கூறி குற்றப்பத்திரிகை அமலாக்கத்துறை தாக்கல் குற்றம் சாட்டியிருந்தது. இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நீதியரசர் எழில்வேலன் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில் உள்ள பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணி, அசோக் சிகாமணி உள்ளிட்டோர் மார்ச் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக சம்மன் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்திற்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். வர்ணியா.